திருப்பூர் மாவட்டம் கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் இன்று ரிதன்யாவின் பெற்றோர் இடையீட்டு மனுவை திருப்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பெண் தற்கொலைக்கு காரணமாக இருந்த மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி, கவின்குமார் உள்ளிட்ட அவரது கணவர் கவின்குமார் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 300 பவுன் தங்க நகை, 80 லட்சம் ரூபாய் சொகுசு காருடன் திருமணம் செய்து கொடுத்த ரிதன்யா என்ற பெண் அவரது வீட்டில் மேலும் நகை, பணம் கேட்டு வரதட்சணை கொடுமைக்குள்ளாக்கப்பட்டதால் திருமணமான 77 நாட்களில் அந்த ரிதன்யா என்ற புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும், துயரத்தையும், சோகத்தையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் மாமனார், மாமியார் மற்றும் கணவன் கவின்குமார், அந்த ஈஸ்வரமூர்த்தி, கவின்குமாரின் தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாயார் சித்ராதேவி உள்ளிட்டோர் அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் அதனால் தாம் தற்கொலை செய்து கொள்ள நேரிட்டது என்றும் அந்த ரிதன்யா கடைசியாக அளித்த அந்த ஆடியோ பதிவு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி மற்றும் அவரது கணவர் கவின்குமார் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ரிதன்யா குடும்பத்தின் சார்பாக இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து 3 பேரின் துன்புறுத்தலால் அவர் தற்கொலை செய்து கொண்டதால் அது கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்திருக்கிறது. ரிதன்யாவின் மாமியார் ஈஸ்வரமூர்த்தியின் மனைவி சித்ராதேவியை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று ரிதன்யா குடும்பத்தினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் இந்த விசாரணையில் அடுத்த கட்டமாக போலீஸ் காவலில் எடுத்து அந்த ரிதன்யாவின் மாமனார் குடும்பத்தினர் ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி மற்றும் கவின்குமார் உள்ளிட்டோர் விசாரிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது.